ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு பிரெட் ஆம்லேட் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முட்டை எடுத்துக்கோங்க, ஸ்லைஸ்டு சீஸ் இது மாதிரி இருக்கும், இது எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்வீட் பிரெட், ஆயில், கொத்தமல்லி சட்னி. இது எப்படி ரெடி பண்ணணும்னு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். டொமேட்டோ சாஸ், சால்ட். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இப்போது 2 முட்டை எடுக்க போகிறேன். இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றும் போது அதோட சின்ன பீஸ் ஓடு கூட அதில் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் இதில் ரொம்பவே மெயினானது. சில பேர் உடைக்கும் போது அந்த ஓடும் சேர்ந்து விழுந்துடும், நமக்கு தெரியாது. அதனால் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி 2 எக்கை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்து இதில் நம்ம சால்ட்டு சேர்க்க போகிறோம். சால்ட் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன், ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த எக்கும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், எக்கும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் அண்ட் எல்லோ ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடணும். அதனால் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் நம்ம இந்த மாதிரி பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக விட்டுக்கலாம். ஏன் இது மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம எக்கை ஆம்லேட்டை போட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆம்லேட் இதுக்குள்ளதை ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றணும். இப்போ நாம் திரும்பவும் பேனை லைட்டாக அசைச்சு இது மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதில் நம்ம ப்ரெட்டை டிப் பண்ண போகிறோம். 2 பக்கமும் அந்த எக்கோட ஃப்ளேவர் இருக்கணுங்கிறதுனால 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனில் வைக்க போகிறோம். அதேமாரி இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்து அதையும் நல்லா இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு சென்டராக வச்சுக்கலாம். இடையில கொஞ்சமாக கேப் விட்டு வைங்க, ரொம்ப பக்கத்துலேயே வைக்காதீங்க. அடுத்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது குக் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுக்கும். அடி பாட்டம் நல்லா குக் ஆகட்டும். இதை நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும், ரொம்ப பொறுமையாகவும் எடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, டக்குன்னு இது பிஞ்சு போயிடும், அதனால தான் சொல்கிறேன். இது மாதிரி சைடு ஃபுல்லாக இது மாதிரி எடுத்து விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமே நீங்கள் இதை பரட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ரொம்ப ஹையாக வச்சு செஞ்சிடாதீங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே அடிபாட்டம் ரொம்ப செவந்து போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா கீழே நல்லா செவந்துருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். நம்ம டிப் பண்ணி ப்ரெட்டு வச்சுருக்கிறதுனால அந்த எக்கோட ஃப்ளேவர் போகணும். அதுக்காக தான் இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகணும். அது ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணால் போதும். இப்போ இன்னொரு சைடும் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெட்டில் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. அந்த ப்ரௌன் என்னென்னா நம்ம டிப் பண்ண எக்கு. அது டேரெக்டாக நீங்கள் குக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கலர் ஆகும். இதில் நாம் ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் கொத்தமல்லி சட்னி தடவுறோம். கொத்தமல்லி சட்னி எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக புளி, அப்புறம் உப்பு, அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி தண்ணி ரொம்ப கம்மியாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்சியில் அரைச்சிங்கன்னா பேஸ்ட்டாக வரும். அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
அடுத்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து சில்லி கலந்தது இல்லாமல் வெறும் ப்ளைன் டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா ஸ்வீட், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொத்தமல்லி சட்னியில் நமக்கு காரம் அதிகமாக இருக்கும், அதனால நம்ம இதை கொஞ்சம் ஸ்வீட்டாக எடுத்துக்கலான்னு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்லைஸ்டு சீஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு லேயர் நான் இதில் வைக்கிறேன். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு லேயர் கூட வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு நிமிஷமும் திருப்பி போட்டு ஒரு நிமிஷமும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஏன் அப்படி குக் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சீஸ், கொத்தமல்லி சட்னி, அப்புறம் வச்ச டொமேட்டோ சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகி அந்த ப்ரெட்டில் நல்லா இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ளேவரிஷாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது ஒரு நிமிஷம் நீங்கள் இதை குக் பண்ணணும். இது மாதிரி குக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷில் ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை எப்போ செய்கிறீங்களோ அப்போவே சாப்பிட்றணும். ரொம்பவே சுட சுட நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆற வச்சு இல்லை இப்போ செஞ்சு அப்புறமே சாப்பிட்றேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இப்போ செஞ்சு இப்போவே சாப்பிட்ருங்க. இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை மாதிரி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். டெய்லி ஒரு எக் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். இப்போ இதை நாம் கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் இதுமாரி கட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்ச டைப்பில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்களேன். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சீஸ் அப்புறம் நம்ம வச்ச சட்னி சாஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் வச்சு நார்மல் டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஈஸியான ஒரு டிஷ் பார்த்தோம். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸ்னு எல்லாமே வச்சு பண்ணலாம். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.